பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் பண்ணேன். என்னன்னு சொன்னால், என்னுடைய சிஸ்டருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லி திடீர்னு ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணும்போது கணையத்தில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது உயிருக்கு ஆபத்து. இந்த 1 வீக் தான் அவங்க உயிரோடு வாழ்வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்போது நாங்கள் வந்து ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணுறோம், ஏசப்பா இந்த ரிசல்ட்டை நீங்கள் மாற்றி கொடுப்பீராகன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து 100% அதாவது 100க்குள்ளே இருக்கணும். இன்ஃபெக்ஷன் அந்த தொற்று வந்து 100க்குள்ளே இருக்கணும். பட் இவங்களுக்கு வந்து 2000 இருக்குது. அதனால் டாக்டர் ரொம்ப சிவியராக இருக்குது, அதனால் இவங்க வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறதே தெரில. அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, வேண்டாம் நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போயிடுறோம், ஏன்னா வந்து எங்களுக்கு எப்போவுமே பழக்கமான ஹாஸ்பிட்டல் நாங்கள் போயிடுறோம், நீங்கள் எங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த ஒரு 3 மணி நேரம் தான் ஆச்சு அங்கே அட்மிட் பண்ணி. நாங்கள் உடனே அந்த ரிசல்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவங்க மறுபடியும் வந்து ராமச்சந்திராவுக்கு போனாங்க. அப்போது வந்து அந்த ராமச்சந்திராவுக்கு போய் அட்மிட் ஆகி மறுபடியும் டெஸ்ட்லாம் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால் ஆண்டவரே இந்த ரிசல்ட்டை நீங்கள் மாற்றி கொடுக்கக்கூடாதான்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்பொழுது எனக்கு நான் இந்த யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு இவரோட ப்ரேயர் பார்த்துட்டு அதில் வந்து சரி ஐயாவுக்கு நம்ம வந்து ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணும்போது ஐயா எடுத்துட்டு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. பிரதர், இந்த மாதிரி என்னோட தங்கச்சிக்கு ரொம்ப சீரியஸில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, கணையத்தில் பிரச்சனை இருக்குமோன்னு சொல்லி இப்போ டெஸ்ட்டுக்கு போகிறாங்க, உள்ளே போகிறாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் எதுவும் இருக்கக்கூடாது, அதுதான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிஸ்டர். பிரதர், நீங்களும் கொஞ்சம் அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அந்த உள்ளே போயிட்டு அந்த டெஸ்ட்டில் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணாங்க. அவங்க பண்ணும்போதே ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டா மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. என் தங்கச்சிக்கிட்ட சுகம்தான் கொடுப்பாருன்னு எனக்கு 100% எனக்கு வந்து பயங்கர நம்பிக்கை ஆயிடுச்சு. அப்போ நான் பரவாயில்ல ஆண்டவரே ஐயா ஜெபத்தை நீங்கள் கேட்பீங்களான்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயாவுக்கு நான் வச்சிட்டேன். அப்புறம் ரிசல்ட் வந்தது. ரிசல்ட்டில் வந்து ஒன்றுமே இல்லை. அதாவது 2000 கிடையாது, வெறும் 77 தான் இருக்குது. 100க்குள்ளே இருக்கணும், அதனால் 77 தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதுக்காக நான் வந்து ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐயாவோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அதனால் வந்து ஊழியக்காரர்களோட ஜெபத்தை கர்த்தர் நம்மளை விட அதிகமாக கேட்பாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐயாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுதான் இப்போ நான் வந்து ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக பண்ண ப்ரேயரை ஆண்டவர் கேட்ட அற்புதத்தை செய்தார். அதற்காக நன்றி ஐயாவுக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் 2 கண்களால் காண்கிறோம். உலகத்தார் 1000 கண்களால் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம் தேவனோ உறங்காத கண்களுடையவராக நம்மேல் நோக்கமாய் இருக்கிறார். அதை உணர்ந்த ஆகார் கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாளாம். பெரிய செல்வந்தனும் பிரசித்தி பெற்றவனுமாயிருந்த ஆபிரகாம் அவளுக்கும் அவள் பிள்ளைக்கும் கொடுத்தனுப்பியது அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீரும் தான். தண்ணீர் தீர்ந்து போய் பிள்ளை உயிருக்காக போராடிய போது அவள் சத்தமிட்டு அழுதாள். கர்த்தருடைய கண்கள் அவளை கண்டன. மனமிறங்கிய கர்த்தர் அவளது கண்களை திறந்தார், தண்ணீர் துறவை காண்பித்தார். பிரியமானவர்களே, ஆகாரின் கண்ணீரை கண்டவரின் கண்கள் நிச்சயமாகவே உங்கள் கண்ணீரையும் காணும். அவர் தமது பொற்கரத்தினால் உங்கள் கண்ணீரை யாவையும் துடைப்பார் என்ற விசுவாசத்துடன் இந்த காலை வேளையிலே நீங்கள் இதை கேட்டு நீங்கள் காத்திருங்கள். பிரியமானவர்களே, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. சாலமன் ஆலயத்தை
பிரதிஷ்டை செய்யும் போது என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் நீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக என்றும் அவன் வேண்டிக் கொண்டானான். அதுபோலவே எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசீரிய ராஜாவின் தளபதியாக சனகரிப் பயமுறுத்தும் நிருபங்களை எழுதின போது அந்த நிருபங்களை எல்லாம் தேவாலயத்திலே விரித்து வைத்து, கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும், சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை நீர் கேளும் என்று அவன் மன்றாடியதை நம்மால் வேதத்தில் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பதிலளித்தார். கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,09,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபங்களை அவர் மிகவும் கவனித்து கேட்கிறார். அவர் நிச்சயமாகவே உங்களுக்காக வழக்காடுவார். அவர் யுத்தம் பண்ணுவார். யாவையும் அவர் செய்து முடிப்பார். ஆகவே கர்த்தர் பேரில் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, உலகத்தார் ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகளை கண்டும் காணாதவர்களைப் போல கடந்து போகலாம். உங்களுடைய சொந்த பெற்றோரும் சகோதரரும் கூட உங்களுடைய தாழ்மையையும் சிறுமையையும் காணாதவர்கள் போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை காண்கிறவர். உங்களை காண்கின்ற தேவன் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பார். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 1:27 சொல்கிறது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு அவர் கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கவனித்து காண்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவன் என்னை காணவில்லை, அவர் என் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாதவர் போல் இருக்கிறார். அநேகர் சொல்லுவதுண்டு, அவருக்கு கண் இருக்கிறதா இல்லையா, நான் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, அவருடைய கண்கள் உங்களை காண்கிறதாகத்தான் இருக்கிறது. உங்கள் பிரச்சனைகளை, உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிற பிசாசானவனை, உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய சத்துருவின் கிரியைகளை என் ஆண்டவர் கவனித்து பார்க்கிறவர். அவர் சரியான நேரத்தில் இறங்கி உங்களை விடுதலையாக்குவார் என்பதை நீங்கள் விசுவாசித்து நிற்கிற பொழுது என் ஆண்டவர் இறங்குவார். பிரியமானவர்களே, என் கண்ணீரை காண்கிற இந்த தேவன் அவர். என் பிரச்சனைகளை இப்பொழுதும் அவர் கண்டு கொண்டிருக்கிறார். என் போராட்டத்தை அவர் இப்பொழுதும் அறிவார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் என் மேல் நோக்கமாயிருக்கிறார். அவர் எனக்கு ஜாமக்காரராயிருக்கிறார். என்னை சுற்றிலும் எழும்பும் 10,000 பேர், என்ன லட்சக்கணக்கான பேர் எழுந்தாலும் என் ஆண்டவர் சரியான நேரத்திலே அவை எல்லாவற்றையும் அவர் துரத்துவார். என்னை ஜெயமெடுக்க பண்ணுவார். முடிவோ சம்பூர்ணம். பிரியமானவர்களே, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். காரியங்களை அவர் மாறுதலாய் முடியச் செய்கிறவர். நீங்கள் இதுவரைக்கும் இந்த காரியம் இன்னும் வாய்க்கவில்லையே, என் பிரச்சனைகள், என் போராட்டத்துக்கு ஒரு முடிவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களை, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. உன் அழுகைக்கு ஒரு முடிவு உண்டு. உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. உன் ஜெபத்திற்கு ஒரு முடிவு உண்டு. நீ எதை எடுத்தாலும் அதற்கு ஒரு முடிவை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவை தீமைக்கான முடிவுகள் அல்ல, அவைகள் நன்மைக்கான முடிவுகளாகவே தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார் என்பதை இந்த அதிகாலை வேளையிலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, அவர் நன்மையானவைகளை செய்கிறவராம். அவர் பொல்லாத தேவன் அல்ல, பொல்லாங்கு செய்கிறவர் அல்ல. அவர் நன்மை செய்கிறவர். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பிசாசுகளை துரத்துகிறவராயும் அவர் நன்மை செய்கிறவராயும் அவர் சுற்றி திரிந்தாராம். அவர் மாத்திரமல்ல, அதை செய்ய அவருக்கு உறுதுணையாக இருந்ததை பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி கிரியை செய்தவர் பிதாவாகிய தேவன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே
நீங்கள் இருக்கும் இந்த சூழ்நிலையை மாற்ற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரை இந்த அதிகாலை வேளையில் நோக்கி பாருங்கள். அவருடைய கண்கள் உங்களை காண்கிறது. நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவருக்கு தெரியும். கழுகு வானத்தில் பறந்து அது செட்டையடித்து கொண்டு இருக்கிற பொழுது தன் குஞ்சுகள் அந்த குஞ்சுகளை சாப்பிடும்படி சர்ப்பமானது அது மேலே ஏறி சொல்லுமாம். அந்த கூட்டின் அண்டை போகும் வரை இந்த கழுகு பறந்து கொண்டே இருக்கும். வானத்தில் வட்டமடித்து கொண்டே இருக்கும். இந்த பாம்பு நினைக்குமாம், அது தூரத்தில் இருக்கிறது, அது எங்கே அவ்வளோ தூரத்தில் இங்கே வரப்போகிறது என்று சொல்லி அது மிக அருகில் போன உடனே அது சந்தோஷத்தில் அந்த கூற்றுக்குள்ளாக அது நுழைய முயற்சிக்கிற பொழுது வானத்திலிருந்து அது மின்னல் வேகத்தில் இறங்கி வந்து அந்த சர்ப்பத்தை கடித்து அதை கொத்தி அதை கொண்டு போய் பித்தி அதை சின்னாபின்னமாக்கி விடுகிறது. அதன் சதைகளை கிழித்து அதை எரிகிறது. பிரியமானவர்களே, என் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படியே செய்வார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்யக்கூடிய அத்தனை சத்துருக்களையும் அவர் சிதறடிப்பார். அவர் கண்கள் உங்களை காண்கிறதாக இருக்கிறது. அவருடைய கண்கள் உங்களை காண்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களை, அவர் எப்பொழுது உங்கள் மேல் கண்களை வைத்து உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. எங்களை காண்கின்ற தேவன் அப்பா நீங்க. இயேசுவே, ஹல்லேலூயா. ஆகார் அருமையாக ஒரு நாமத்தை அவள் சொன்னால், இந்த தேவன் என்னை காண்கின்ற தேவன். ஆகாரே, உனக்கு என்னவாயிற்று? உன் பிள்ளை அழுகுரலை நான் கேட்டேன், ஆகவே இறங்கினேன் என்று சொல்லி நீதி செய்யும்படி வந்தவர். உன் அழுகையை என் ஆண்டவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கும்படி என் ஆண்டவர் இறங்கி வருவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எஸ்டர்டே இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி அப்பா. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ராஜா, ஒவ்வொருவர் மேலும் என் ஆண்டவருடைய கரம் இந்த அதிகாலை வேளையில் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. என்னை காண்கின்ற தெய்வமே, உமக்கு கோடா கோடி நன்றி. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இந்த அதிகாலை வேளையில் சொல்ல போறீங்க? என்னை காண்கின்ற தேவன் நீர், என் பிரச்சனைகளை காண்கின்ற தேவன் நீர், என் சூழ்நிலைகளை காண்கின்ற தேவன் நீர். உம்முடைய கண்கள் எப்பொழுதும் என் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீர் எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் நீர். ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இந்த அதிகாலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்பட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை பாதுகாக்கிற பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்குள் வாசமாயிருக்கிறவர், எங்களை கொண்டு பயன்படுகிறவர், எங்களை எடுத்து பயன்படுத்துகிறவர். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த அதிகாலை வேளையில் உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எத்தனை பேர் என்னோடு இணைந்து இந்த காலை வேளையிலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறீங்க? பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மிக பெரியவர், அவர் சர்வ வல்லவர். என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் அல்லவா இருக்கிறது. என் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர், என் செவியை திறக்கிறவர், என் விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்பா. யெகோவா ஈரே, சகலவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடியவர் நீரே. நாங்கள் சோர்ந்து போகாது பலப்படும்படி இந்த அதிகாலை வேளையிலும் நீர் எங்களோடு இடைபடுகிறீர். உமக்கு நன்றி ராஜா. எங்களை உருவாக்கும் கர்த்தர், எங்கள் பரம குயவன் நீர், பட்சபாதம் இல்லாதவர் நீர். நீர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்பா. நீர் நீண்ட ஆயுள் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், மகிமையின் பிரகாசம் அப்பா. நீங்கள் மெய்யான திராட்சை செடி என் ஆண்டவர். ஹல்லேலூயா. கனி கொடுக்கும்படி எங்களை சுத்தம் செய்கிறவர். இந்த அதிகாலை வேளையிலே அப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீ சுத்தம் செய்வீராக ராஜா, சுத்தப்படுத்துவீராக. உம்முடைய ரத்தத்தால் உம்முடைய பிள்ளைகளை நீர் கழுவுவீராக ராஜா. அமராஜ் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாக இருக்கிற எந்த பாவங்களும் இந்த அதிகாலை வேளையிலே கழுவப்படட்டும். எப்படிப்பட்ட பாவங்கள் பிள்ளைகளை மேற்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி
தடை செய்கிற எந்த பாவமும் எந்த கிரியையும் இயேசுவின் நாமத்தில் விட முடியாத பாவங்களுக்காக கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுடைய பாவங்கள் இந்த அதிகாலை வேளையிலே அது கழுவப்படட்டும். மாறாக இப்படிப்பட்ட அசுத்த காம ஹல்லேலூயா இச்சைகள், அருவருப்பான எண்ணங்கள், பொறாமைகள், பெருமைகள், ஹல்லேலூயா சண்டை, ஹல்லேலூயா இயேசுவா தற்பெருமை, எல்லா கிரியைகளும் சரீரத்தில் மேற்கொள்ளுகிற எல்லா இச்சைகளும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போக கடவுது. என் ஆண்டவருடைய கரம் இந்த அதிகாலை வேளையிலும் வல்லமையாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஹல்லேலூயா அந்த பரிசுத்தரை நோக்கி பார்க்கத்தக்கதாக என் தேவனுடைய இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும். ஹல்லேலூயா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுதான் மெய்யான தேவன் என்று எத்தனை நாவுகள் அறிக்கை பண்ணுகிறதோ அத்தனை நாவுகளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆமாம் ராஜா ஏசப்பா, நாவுகள் யாவும் உம்மை துதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்டர்டே. ஹல்லேலூயா ஏசப்பா, உம்மை துதிக்கிற நாவுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா இயேசுவே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், உம்மை அல்லாமல் எனக்கு வேறொரு தெய்வன் இல்லை என்று சொல்லி பாருங்கள் பிரியமானவர்களே. நிச்சயமாகவே என் தேவ வல்லமை உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தேவன் உண்டு, உலகத்தை படைத்த ஒரே ஒரு தெய்வம் உண்டு, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர். நிச்சயமாகவே இந்த அதிகாலை வேளையிலும் இதை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்திலே உங்களை அலைக்கழிக்கிற அசுத்த ஆவிகள் வெளியேறும். நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசுகள் இப்பொழுது வெளியேறும். விட்டு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே எனக்குள் வாரும் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லுங்க பிரியமானவர்களே. இந்த அதிகாலையில் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த அதிகாலையில் உங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பார். அதிகாலையில் நீங்கள் தேடுகிற இந்த தேவனை நீங்கள் கண்டு அடைவீர்கள், காண்பீர்கள். அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும், உங்களை நிரப்பும். தேவ மகிமையும் தேவ அக்கினியும் உங்களை நிரப்பும். இனி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். எப்படிப்பட்ட மனுஷிக தந்திரங்களும் உங்களுக்கு முன்பதாக விழுந்து போகும். சாத்தானுடைய எப்படிப்பட்ட ஏவல் பிசாசுகள், எப்படிப்பட்ட இருளின் அதிகாரங்கள் எது வந்தாலும் சரி, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தைரியமாக நின்று பாருங்கள். என் ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்கென்று அவர் தேவ தூதர்களை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த அதிகாலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆரம்பமும் அவரே, முடிவும் அவரே. படைக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, படைக்கப்பட்ட யாவும் எல்லாம் அவராலே படைக்கப்பட்டது, அவருக்கென்றே படைக்கப்பட்டது. நிச்சயமாக பிரியமானவர்களே, நாம் அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை துதிக்கும்படி நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் தன்னோடு இருந்த அந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை கண்டு அவர் என்ன செய்தாராம்? அவனை தள்ளினார். அவனை பொல்லாதவன் என்று சொல்ல முடியாது, ஆனால் அந்த நாட்களிலே அவன் தேவன் கூடவே இருந்தவன். அவன் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பான் ஆண்டவரை. ஆனால் தேவனுக்கு மேலாக அவன் பெருமை கொண்டான். உன்னதத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னான். என் ஆண்டவர் அவனை தள்ளினார். அதற்கு மாறாக நம்மை உண்டாக்கினார். பிரியமானவர்களே, நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். எதற்காக? இந்த தேவனை துதிக்கும்படி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அவரையே ஆராதிக்கும்படி. நாவுகள் யாவும் அவரை உயர்த்தட்டும். இயேசுவே தேவன் என்று அறிக்கை பண்ணட்டும். அவருடைய நாமம் நீடூடி வாழ்க. அவர் ராஜாதி ராஜா, அவர் யூதராஜ சிங்கம், நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். நம்மை மீட்கும்படி நாம் மீண்டும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் முதுகுக்கு பின்னாக இப்பொழுது அவர் எரிந்து விட்டார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்வதில்லை, என் பாவங்களை மன்னியும். இல்லை என்று சொன்னால் விட முடியாத இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க எனக்கு உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit.
நான் விசுவாசிக்கிறேன். அநேகர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் உள்ளத்தில் என் ஆண்டவர் பேசுவார் என்று சொன்னால் விட்டுக் கொடுங்கள் பிரியமானவர்களை. விடுதலை நிச்சயம். என் ஆண்டவர் உங்களை விடுவிப்பது நிச்சயம். உங்கள் சூழ்நிலைகள் மாறும் பிரியமானவர்களே. உங்கள் பொருளாதார நெருக்கங்கள் மாறும். வியாதிகள் உங்களை விட்டு விலகி போகும். பரிபூர்ண சுகம் இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு உண்டாகும் நிச்சயமாகவே. ஆண்டவரே, நான் அறியாத பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால் என்னை மன்னியும் அப்பா சொல்லி பாருங்க. மனிதன் எவனும் நீதிமான் அல்ல, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். மனுஷன் பிறக்கிற பொழுது பாவத்தில் அவன் கற்பம் தரிக்கப்படுகிறான், பாவத்தில் அவன் உற்பவிக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. நான் பாவத்தில் உற்பத்தியானேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது புது மனிதனாய் மாறும்படி புதிய ஆதாமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது இரண்டாவது ஆதாமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். விசுவாசத்தோடு என்னையோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவசனமே, என் ஆண்டவருடைய கரம் உங்களை மூடிக்கொள்ளும். அவர் புது எண்ணெயால் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். நன்மையினால் உங்கள் வாயை அவர் திருப்தியாக்குவார். நிச்சயமாகவே உங்கள் வாயில் இந்த தேவனை துதிக்கும் பாட்டை அவர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் புலம்பல் இனி ஆனந்த களிப்பாக மாறும். உங்கள் மேல் கண்களை வைத்து இனி என் தேவன் சொல்லும் ஆலோசனையை நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். நிச்சயமாகவே இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜெபத்திலே பங்கெடுத்த உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களையும் மறுரூபங்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் பிரியமானவர்களே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயமாக பிரியமானவர்களை நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏனென்றால் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய். நிச்சயமாகவே உன் துக்க நாள் முடிந்து போகும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவரை உம்முடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அளவில்லாத தெய்வீக பிரச்சனை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் என்று சொல்லி உம்முடைய சட்டைக்குள்ளாக மறைத்து மூடிக்கொள்ளுங்கப்பா. இந்த நாள் ஆசீர்வதித்து கொடுங்க சாமி. இந்த நாளில் இதை உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய முகங்களும் பிரகாசிக்கட்டும். இந்த நாள் ஜெயம் எடுக்கிற நாளாக இருக்கட்டும், வெற்றி எடுக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும், சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கட்டும், பிள்ளைகள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணக்கூடிய நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஜெயம் எடுக்கட்டும். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. துதிகன மகிமை எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே நான் செலுத்துகிறேன். என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.